வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பார்க்க போகிறோன்னா, ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். குறைஞ்ச அளவில் நம்ம ஒர்க்கு அதிகம் போடாமலேயே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியும். நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் கூட சொல்லலாம். அப்படி என்னென்னா ஒயிட் லேபிள் ஏடிஎம் இன்ஸ்டலேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சிருந்தால் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாட்டி இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். சரிங்களா? அதாவது ஓனாக ஏடிஎம் மிஷினை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா, பேங்க்ஸில் ஓனாக ஏடிஎம் நிறைய வச்சுருப்பாங்க. பட் அதே மாதிரி ப்ரைவேட்டாகவும் ஏடிஎம் இருக்குது. ஸோ இந்த டாட்டா, முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரியான லீடிங் கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி ப்ரைவேட் ஏடிஎம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுறாங்க. ஸோ நம்ம அதுக்கு அப்ளை பண்ணி நம்ம ஓன் பிளேஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டது. ஸோ நம்ம தைரியமாக எடுத்து பண்ணலாம். அதிக ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நம்மளை ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு வழினே சொல்லலாம். ஸோ ஏன்னா ஃபுல் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இந்த நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? நம்மளுக்கான ஒர்க்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னும் நம்மளுக்கு இந்த கம்பெனிலேருந்து சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஸ்பேஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்ட்க்கு கூட நம்ம விட்டு நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கம்பெனிலாம் இதை ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த கம்பெனியில் நம்ம தைரியமாக எடுத்து பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், அவங்க வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்க, நமக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்லாம் வேணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். நார்மலான ஒரு ஏடிஎம்மில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த ப்ரைவேட் ஏடிஎம்ஸ்லேயும் இருக்கும். அதாவது கேஷ் டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, பேலன்ஸ் என்கொயரி, ஸோ அந்த மாதிரி இந்த ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற ப்ரைவேட் ஏடிஎம்மில் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஸ்பான்சர் கம்பெனி. சரிங்களா? இந்த ப்ரைவேட் ஏடிஎம்மில் எல்லாமே இந்த நான் பேங்கிங் செக்டார் கீழே தான் வரும். சரிங்களா? நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு 3 மெயின் டாப் லீடிங் கம்பெனி தான் சொல்லுவேன். டாட்டா, இந்தியா கேஷ், முத்தூட், இல்லை இந்தியா ஒன். ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 கம்பெனி நான் சொல்லணும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்லாம் இது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்னா, ஃபஸ்ட்டு லொக்கேஷன். நம்மளுக்கு ப்ரைம் லொக்கேஷனாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைம் லொக்கேஷனை மினிமமாக ஒரு நாளைக்கு ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரியாவது ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணணும். காலேஜ் பக்கத்தில் நிறைய க்ரௌடு சேர்கிற இடமா பார்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்மளுக்கு பிளேஸ் இருக்கணும். முக்கியமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இதுக்கான ஸ்பேஸுமே இருக்கணும். சரிங்களா? இன்னொன்று 24/7 வந்து நம்மளுக்கு பவர் சப்ளை ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்போதும் இருக்கிற மாதிரியே இருக்கணும். சரிங்களா? ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் டிஃபர் ஆகும். சரிங்களா? இப்போ டாட்டா கம்பெனி பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, டிரான்சாக்ஷன் பேஸில் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ 1 டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வரும். இப்போ முத்தூட்டு, இந்தியா ஒன் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரெண்டல் பேஸில் தான் விடுவாங்க. ஸோ நம்ம கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ நம்ம அந்த ப்ரைவேட் ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட ஒர்க் என்ன, அதாவது நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நம்ம கரெக்டான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கணும், முன்னாடி சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் எதுவும் எமர்ஜென்சினா கம்பெனி காண்டாக்ட் பண்ணும். தென் அந்த ரிசிப்ட்டுக்கான ரோல் இருக்கும்ல, அந்த ரோல் ஃபிட் பண்ணுறது. எது ஒரு செக்யூரிட்டி ஏதாட்டு அப்பாயின்ட் பண்ணனா அவங்க வச்சுப்பாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வர ஹவுஸ் கீப்பிங் நம்மளுக்கு அதை க்ளீனாக வச்சுக்குது. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஓனாக வாங்க போகிறதுல எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ்ன்றதுனால ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கீழே தான் இருக்கும். ஸோ ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணுறது, போர்டிங் வைக்கிறது, பிராண்டிங் ப்ரொமோட் பண்ணுறது, தென் டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, தென் இன்டர்நெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பணம் லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குமே கம்பெனி சைட்லேருந்து, ப்ரைவேட் கம்பெனி சைட்லேருந்து பார்த்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மெயின் ஒர்க் எதுவுமே இருக்காது. நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு என்னென்ன பண்ணணுன்ற ட்ரைனிங்குமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது இன்கேஸ் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணோடனே இந்த ரெக்யூர்மெண்ட்லாம் நீங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒன்ஸ் விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது இவ்வளவு தான்.
இந்த ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு மெயினாக ஸ்பேஸு. நம்மளுக்கு ஒரு 20லேருந்து 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் வேணும். அது நீங்கள் ஒவ்வொரு லொக்கேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பார்த்துக்காங்க. வித் பில்டிங்கோட வெறும் ஸ்பேஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஷாப் மாதிரியான ஏடிஎம் பார்த்துருப்பீங்களா, அந்த அளவுக்கு ஒரு 10 ரூம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ணும்போது ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரீஃபண்டபிள் டெபாசிட் இன்கேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரீஃபண்டபிள் டெபாசிட் மட்டும் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும், அது ஏடிஎம்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்காக நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது அது டிபெண்ட் கம்பெனி தான். ஸோ ஒவ்வொரு நம்ம சூஸ் பண்ண கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்றாவில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ டாடா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்சாக்ஷன் பேஸில் விடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது நீங்கள் அந்தந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் விசாரிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சபட்சம் சொல்லணும்னா ஒரு 3 லேக் வரைக்குமே நம்மளுக்கு வந்துடும். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? 3 லேக் வரைக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில். ஸோ இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் எந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று டிரான்சாக்ஷன் பேஸில், இன்னொன்று ரெண்டல் பேஸில் நம்மளுக்கு எடுக்க முடியும். இப்போ டிரான்சாக்ஷன் பேஸ்னால் எந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம அதுக்கான டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எதை டிபெண்ட், நம்மளோட பாப்புலேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒன் டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு வரும். இப்போ ஒன் டிரான்சாக்ஷனுக்கு மினிமமாக ஒரு 8 ரூபாயிலேருந்து ஒரு 15 ரூபா வரைக்குமே நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு கம்பெனியை பொறுத்து தான் அது எல்லாமே. நீங்கள் அதை கிளியராக விசாரிச்சுக்கணும். இப்போ என்னென்னா ஒரு இப்போ மந்த்லி வந்து ஒரு 1000 டிரான்சாக்ஷன் நடக்குன்னா 1000 டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 8 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இதே 3000 டிரான்சாக்ஷன் போச்சுன்னா அதுக்கு 15 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இன்கேஸ் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரெண்டலுக்கு ஆப்ஷன் மட்டும் தான் விடுவாங்க. அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸ்பேஸுக்கான ரெண்ட் மட்டும் நம்மளுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அந்த ஃபிக்ஸட் ரெண்ட்டுமே லொக்கேஷனை பொறுத்துமே டிஃபர் ஆகும். இப்போ ப்ரைம் லொக்கேஷன், ஒரு காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டே டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 2 லேக் அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்தாலே ஒரு நல்ல லாஸ் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துலேயே நம்ம போட்ட பணத்தை நம்ம திருப்பி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பகுதி இந்த ரீஃபண்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ கம்பெனி சைடு இருந்து நம்மளுக்கு 24/7 ஹெல்ப்லைன் கான்டாக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இன்கேஸ் இது எமர்ஜென்சி பர்பஸ்னால் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் தப்பித்தவரை இந்த ராபரி, அந்த திருட்டு அந்த மாதிரி நடந்ததுனால நம்மளுக்கு டெபாசிட் பண்ணும்போதே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருப்போம். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு பணம் வந்துடும். ஸோ அதில் பற்றி எந்த கவலையும் இல்லை. ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எந்த நேரமும் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு மந்த்து ஒரு 2 லேக்காக டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஏரியாவாக பார்த்து வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான்.